இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 12 ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். பிரியமானவர்களே, உலகத்திலே ஒரு ராஜா, மந்திரிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் ஜனங்களுக்கு செய்கிற தண்டனையும் தீமைகளும் மிக கொடியதாயிருக்கும். ஆனால் அவர்கள் செய்கிற நன்மைகளோ இரக்கங்களோ மிகச் சிறியதாயிருக்கும். புல்லின் மேல் இடப்பட்ட பனி போல் இருக்கும். அது உடனே காணாமல் போயிடும். அவர்களுடைய கோபம் மிக கொடியதாயிருக்கும். இப்படிப்பட்ட தன்னிடம் பணம், பலம், அதிகாரம் வந்துவிட்டால் தன்னை கடவுளுக்கு நிகரானவர்களாகவும் கடவுளோட மேலானவர்களாகவும் எண்ணிக்கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதுண்டு. ஆணவத்தோடும் பெருமையோடும் வாழ்வதுண்டு. ஆனால் நம்முடைய சர்வவல்ல தேவன், இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர்கள். சகல கணம் பொருந்திய தேவன் நமக்காக இறங்கி வந்து உனக்காகவும் எனக்கும் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் உனக்காக நம்மை உண்டு பண்ணி அவரே நம்மை உருவாக்கினவர். அவருடைய கோபம் பனி போல் இருக்கும். அவர் உன்னை எப்பொழுது நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் இரக்கம் நித்திய இரக்கமாயிருக்கிறது. அவர் உன்னை நேசிக்கிறவராயிருக்கிறார். எனவே கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு அவரிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நாம் கர்த்தரையே முன்வைத்து அவரை நம்பும்போது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.